அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சுசிஸ் ஏஸ்தட்டிக் vlogs. ஐம் சுமிதா ஃப்ரம் ஈரோட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 கிலோ ராகி. இதை வச்சுட்டு முளைக்கட்டிய ராகி மாவு வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப குயிக் அண்ட் கிளியராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ராகி எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு அது 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலாசி எடுத்துக்கலாம். அடியில் கல் தூசு ஏதாவது தங்கி இருந்துச்சுன்னா கூட அதை பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக அலாசி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா தெளிவாக தெரிகிற வரைக்கும் அலாசி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ முளைக்கட்டின ராகி மாவு செய்கிறதுனால ஒரு 6 to 8 hours ஊற வைக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த வாஷ் பண்ண ராகியெல்லாம் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இந்த கண்டெய்னரே எனக்கு பத்தல. கொஞ்ச நேரத்தில் ராகி மேலே வந்து தண்ணியெல்லாம் சைடில் வழிஞ்சிருச்சு. அதனால குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற வைக்கிறது நல்லது. இதை நான் ஒரு 8 to 9 hours கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது அப்படியே ஒரு அகலமான பெரிய காட்டன் கிளாத்தில் மாற்றிட்டு அது ஒரு பொட்லி கட்டி ஒரு 2 to 3 days அப்படியே வைக்க போகிறேன். இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரெல்லாம் ட்ரெயின் ஆகிடும். வேணும்னா அடிப்பக்கம் அமுங்காத மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் தூக்கி நம்ம வச்சுக்கலாம். நான் யூஸ்வலாக ரொம்ப ட்ரையாக விடாமல் ஒரு நாளைக்கு 2 தடவை பொட்லியோட அடிப்பக்கம் வரைக்கும் லைட்டாக தண்ணி அப்படி தெளித்து விடுவேன். ஸோ ஒரு 2 நாள் கழித்து எடுக்கிறோம். நம்மளோட ராகி இப்படி தான் அழகாக முளைக்கட்டி வந்துருந்துச்சு பாருங்கள். இது ஒரு பாத்திரத்து மேலே தூக்கி வச்சுருந்தோம். அதனால் அதோட பாட்டம் சைடில் இன்னும் நிறைய முளைக்கட்டியிருக்கு. அண்ட் ஹெல்தி ஹோம்மேட் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் மை ப்ரையாரிட்டி. அதனாலேயே ராகியாக இருக்கட்டும், கம்பு, தெனை, கோதுமை மாவு இதெல்லாம் நான் மோஸ்ட்டாக வீட்டிலே செஞ்சுடுவேன். எப்போயாவது வெளியில் வாங்குவோம். ஸோ இதோட ப்ராசஸ் இது பண்ணுற ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ மேக் இட் வித் லவ் அண்ட் கேர் ஃபார் மை பேரண்ட்ஸ். அப்புறம் அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். அதே மாதிரி தெனை மாவு மேக்கிங் வீடியோ ஷார்ட்ஸில் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார். இப்போ நல்லா முளைக்கட்டி வந்திருக்க இந்த ராகியெல்லாம் துணியிலேருந்து பிரித்து எடுத்து வெயிலில் காய வைக்க போகிறோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ப்ராசஸ் பிடிக்கும் தான். இருந்தாலும் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் சலுப்பாக இருக்கும். ஏன்னா துணியில் ஒட்டியிருக்கிற ராகி அப்படியே விடுறதுக்கு மனசு வராது. அதனால மெல்ல மெல்ல அதில் இருக்கிறது அப்படியே எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஹாப்பி தான். ஸோ எஸ். அண்ட் இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் நான் மட்டும்தான் செய்வேன். அம்மாவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கேட்டால் வந்து நடுவில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதோ இப்போ பண்ணிகிட்ருக்காங்களே இந்த மாதிரி. ஆனால் அதிகமாக ஹெல்ப் கேட்டேன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க. இருந்தாலும் சரி அவங்களுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி பண்ணி கொடுத்தாலும் ஆக்சுவலி முளைக்கட்டின ராகி மாவுக்கு ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இது இனிக்குதே, சாதாரணமாக நார்மல் ராகி மாவே அரைச்சிருக்கலாம் இல்லை அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில். ஸோ வாட் டு டூ. ஓகே. பட் என்னோடய எஃபர்ட்ஸ் எப்போவுமே ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அண்ட் இது நல்லா உதிர்த்து விட்டுட்டு நல்லா அகலமான துணியில் நல்லா பரப்பி வச்சுட்டு வெயிலில் காய வச்சிடலாம். நான் இந்த மாதிரி 2 நாள் வச்சுருந்தேன். நைட் படுக்கும்போது கொண்டு வந்து ஃபேன் கடியில் வச்சுருவேன். காலையில் வெயில் வந்தோடனே கொண்டு போய் வெளியில் வச்சுருவேன். அந்த மாதிரி ஒரு 2 days நல்லா காய வச்சு நடுவில் போய் லைட்டாக கிளறி விட்டுட்டும் வருவேன். ஸோ எவ்வளோ நல்லா ட்ரை ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு நல்ல மணமாக நல்லா காஞ்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக முரத்தில் போட்டு நல்லா நேம்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்காக கொடுத்து விட்டுருவேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இது நம்மளே செஞ்சு எடுக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். அண்ட் இது இப்போ அரைக்கி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்பாட்ட கொடுத்தா அரைச்சி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அண்ட் ராகியில் இருக்கிற சத்துக்கள் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் நம்ம வீட்டில் ராகி வந்து வாரத்தில் ஒரு 3-4 தடவையாவது கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் லைக் ராகி கொழுக்கட்டை, ராகி இடியாப்பம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான கேழ்வரகு டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அரைச்சிட்டு வந்த மாவு நல்லா கிளறி கொடுத்து சூடெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.